அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யுகான். நான் கரணி பல்கலைக்கழகத்துல மருத்துவ பீடத்தில் ஒக்யூபேஷனல் தெரப்பி பாடத்தின் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். நான் இந்த பக்கத்தை ஆரம்பிச்சதற்கு முதலான காரணம், ஒக்யூபேஷனல் தெரப்பி என்கின்ற ஒரு மகத்தான ஹெல்த் ப்ரொஃபஷனை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக. அதாவது இலங்கை வாழ் தமிழ் மொழி பேசுகின்ற மக்களிடையே இந்த ஒக்யூபேஷனல் தெரப்பி என்கின்ற ஹெல்த் ப்ரொஃபஷன் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் தொடங்கி இருக்கிறேன். இன்றைக்கு இந்த காணொளியில நான் ஒக்யூபேஷனல் தெரப்பி என்றால் என்ன என்பதை பற்றி விரிவாக உங்களுக்கு விளக்குகிறேன். ஒக்யூபேஷனல் தெரப்பின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெரப்பி என்றது ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட். ஒக்யூபேஷன்ன்றது ஒருத்தர் நாளாந்த வாழ்க்கையில காலையில எழும்புறதுல இருந்து இரவு முத்திரைக்கு போகும் வரைக்கும் அவர் ஈடுபடுற எல்லா செயற்பாடுகளும் ஒக்யூபேஷன் சொல்லுவோம். அதாவது காலமையில குளிச்சு சாப்பிட்டு ட்ரெஸ் போடுறது, இது அவர் ஒரு வேலைக்கு போற ஒரு ஆளா இருந்தா வேலைக்கு போய் அங்க ஈடுபடுற செயற்பாடு, பாடசாலைக்கு போற ஒரு ஆளா இருந்தா பாடசாலை செயற்பாடுகள், அத்தோட அவங்க எல்லாருக்குமான பொழுதுபோக்குகள், அவங்கள மகிழ்விக்கிற எல்லா ஒரு செயற்பாடுகளும் ஒக்யூபேஷனுக்குள்ள தான் நடக்கும். ஒருத்தர் இல்னஸுக்கு உட்பட்டவராக இருந்திருக்கலாம், இன்ஜரிக்கு உட்பட்டவராக இருக்கலாம். அதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுவதன் மூலமாக அவருடைய கை கால்கள்ல காயங்கள் ஏற்பட்டவர்களாக, உடைவுகள் ஏற்பட்டவர்களாக இருந்திருக்கலாம். அத்தோட மனநலம் ரீதியான பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம். அத்தோட மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம். இவர்கள் அனைவருக்கும் பொதுவான விஷயம், இந்த ஒக்யூபேஷன்ல அவங்க தன்னிச்சையா ஈடுபட இல்லாம இருக்கு. அதாவது அவர்களுக்கு ஏதாவது ஒரு முறையிலாவது அவர்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டிருக்கும். இந்த ஒக்யூபேஷன், இந்த நாளாந்த செயற்பாடுகள்ல முழுமையாக அவர்கள் ஈடுபடுவதற்கு இவ்வாறானவர்களுக்கு சில ஆக்டிவிட்டீஸுகள் கொடுத்து, ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிகள் டெக்னிக்குகளை பாதித்து, அவர்களுடைய வீட்டிலே அவர்களுக்கு இலகுவான பயிற்சிகளை கொடுப்பதன் மூலமாக அவர்களை அவருடைய நாளாந்த வாழ்க்கையில் தன்னிச்சையான நபர்களாக உருவாக்குவதே இந்த ஒக்யூபேஷனல் தெரப்பி என்கின்ற ஹெல்த் ப்ரொஃபஷன். சிம்பிளா சொல்ல போனா, the occupational therapy helps the people to live, learn, work and enjoy the life again. இந்த காணொளியின் மூலம் நீங்கள் ஒக்யூபேஷனல் தெரப்பி என்றால் என்ன என்ற ஒரு சிறிய அறிமுகம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இனிவரும் எதிர்வரும் காணொளிகள்ல நான் ஒக்யூபேஷனல் தெரப்பியினுடைய பிரிவுகள் என்னென்ன, எவ்வாறு மக்களை அது சேர்கிறது, எவ்வாறு மக்களுக்கு உதவி செய்கிறது என்பதை நான் விரிவாக உங்களுக்கு விளக்குவேன். அது மட்டுமல்லாது, நான் கற்றுக்கொண்ட ஒக்யூபேஷனல் தெரப்பி சார்ந்த மருத்துவ அறிவுரைகளையும் நான் எதிர்வரும் காணொளிகளில் பதிவிடுவதற்கு இருக்கிறேன். ஆகவே இணைந்திருங்கள் ஓடி வித் யோகானுடன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் யோகான்.